பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக. இது 11வது வாரம், 71வது நாள், 72வது எபிசோட். 15/12/2025 அன்று ஒளிவரோட நிகழ்ச்சிகளில் ஒரு ஸ்பெஷல் வீடியோ. முக்கியமாக கனிக்கு ரகுடு பாய்ஸ் தான் பிடிக்குது, அதை பற்றி தான் ஒரு ஸ்பெஷல் வீடியோ பேசுகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். ஒரு கிளிப்பு பார்த்தேன், அந்த கிளிப்பு தான் பேசணும்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி கனி நிறைய பெண்களுக்கு தங்களோடு பொருத்தி பார்த்துக்கிறாங்க. முக்கியமாக ஒரு 30 கடந்த பெண்கள் இருக்காங்கல்ல, ஒரு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே கனியை ரொம்ப பிடிக்குது. இது உளவியலாக என்னென்னா, தங்களை அந்த திரையில் பார்த்துக்கிறதுக்கான ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக அவங்கள வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க வருத்தப்படும் போது இவங்க வருத்தப்படுறாங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது சந்தோஷப்படுறாங்க, அவங்களுடைய பெயர் கெடும்போது தன்னுடைய பெயர் கெடுற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதற்காக நிறைய போராடுறாங்க. மிக முக்கியமாக கனி மீதான விமர்சனங்கள், தரவு, அதாவது அப்யூசிவான ட்விட்டு ஆர் வீடியோஸ், அந்த விஷயங்களுக்கெல்லாம் பேர் சொல்கிறது அது ரிப்போர்ட் பண்ணி அந்த ஐடியெலாம் தூக்குறாங்க. அதன் மீது மிகப்பெரிய சண்டை போடுறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலி. இப்போ ஒரு ஹீரோ நம்மளுக்கு எதுக்கு பிடிக்கும்? ஏன் ஹீரோ பிடிக்கும்னா, நம்ம செய்யாத ஒரு விஷயத்தை திரையில் ஒரு செய்கிறார், நியாயத்தின் பக்கம் நிற்கிறார், அநியாயத்தை தட்டி கேட்குறார், அதனால் ஒரு ஹீரோ பிடிக்கல. அந்த மாதிரி கனியை தன்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக எல்லா லேடிஸும், அதாவது திருமணமாகி குழந்தை இருக்கக்கூடிய எல்லா லேடிஸுமே அதை பார்க்குறாங்க. அது இல்லாதவங்களும் பார்க்குறாங்க. ஆனால் இவங்க ரொம்பவும், அதாவது இவ்வளவு வேலைகள் செய்தும் தனக்கு அங்கீகாரம் கிடைக்காத பெண்கள் எல்லாமே கனியோட பொருத்தி பார்த்துக்கிறாங்க. ஏன்னா முதல் 20 நாட்கள் கனி அந்த வீட்டில் ஒரு வேலை செஞ்சாங்கல்ல, அந்த வேலையை, அதுவும் தண்ணியே இல்லாதப்ப செஞ்சாங்கல்ல அந்த வேலையை அதற்கான மரியாதையை அந்த வீடு கொடுக்கல. அங்கே இருக்கிறவங்க யாருமே அதை புரிஞ்சிக்கலன்றலாம் புகஞ்சி பொதுத்தளத்தில் சமூக வலைதளங்களில் அதை பற்றின பேச்சுக்களை நம்ம கேட்க முடியுது. அந்த அளவுக்கான ரசிகர்களை அவர் பெற்றிருக்கிறார், கனி பெற்றிருக்கிறார். அதே மாதிரி கனிக்கும் விக்கல் விக்ரமுக்கும் ஒரு பாண்ட் இருக்குங்க. அந்த பாண்டு எப்படின்னா, நிறைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு சூப்பரான ஒரு பாண்ட். அது 2 பேருமே மியூச்சுவலான மரியாதைகள் உண்டு. அதே நேரத்தில் கனிக்கு ஏதாவது ஒரு டவுட்டு இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அப்படி இருக்குன்னா அது விக்கல் விக்ரம் கிட்ட தான் போய் அவங்க கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி கேட்கும்போது விக்கல் விக்ரம் இன்றைக்கி பாரு பயங்கரமாக ஓட்டு வருவார். ஆக்சுவலாக ஏன் ஓட்டுவார்னா, நாமினேஷனில் விக்கல் விக்ரம் இல்லை. அப்போ பாருக்கிட்ட ஏன்னா பாரு கால்குலேட்டிவாக, அதுவும் ஓப்பன் நாமினேஷனில் எல்லாரையும் உரண்டு எடுத்து ரோட்டில் எடுத்து ஓடணுன்றது தான் அவங்களுடைய, அதான் கேம் ஆக்சுவலி. அது தப்பு கிடையாது. ஆனால் எல்லோரும் சாண்ட்ரா மீது இருந்த கோபத்தில் சாண்ட்ராவுக்கு எல்லாரும் போட்டு இருக்கிற ஓட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்றது பாருவுக்கு காண்டு. அது மட்டும் கிடையாது, விக்கல் விக்ரம் வரவே இல்லைன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம். அவங்களால அதை தாங்கவே முடியல. அப்படி இருக்கும் பொழுது பயங்கரமாக போய் நக்கல் விட்டுருக்காரு. அதில் அவர் சொல்லுவார், ஒரு ரக்குடு ஃபீலிங்கே எனக்கு கிடைக்குது, முக்கியமாக அவங்களாம் வெறுப்பேற்றுறதுக்கு அப்படின்னும் போது அந்த இடத்துல கானா வினோத் இருப்பார், கனி இருப்பாங்க, ஓப்பனாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்வதி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்வதி ஆத்தாத்து போவாங்க, எப்படி நீ நாமினேஷனில் தப்பிச்சு, எப்படி நீ போட்டுருணும் உனக்கு அப்படின்னும் போது அப்போ சொல்லுவார், அதாவது எப்படியா இருந்தாலும் நான் வருவேன், எப்படியா இருந்தாலும் நான் இருப்பேன், ஆனால் அதே நேரத்தில் உன்னை வெறுப்பேற்றி பார்க்குறது எனக்கு ஒரு சந்தோஷம் பாரு, ஓகேவா? இப்போ அதுக்கு கனி இதை முன்னாடியே சொல்லும் போதே வெறுப்பத்துறீங்களா நீங்கள்? எப்படியா இருந்தாலும் அடுத்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க. ஏன்னா இந்த வாரம் கானா வினோத்தும் நாமினேஷன் கிடையாது, ஏன்னா ஒரு தலைவர்ன்றதுனால நாமினேஷன் கிடையாது, விக்கல் விக்ரமுக்கும் நாமினேஷனில் இல்லை. அப்போ கனி சொல்லுவாங்க, ரொம்ப அலட்டாதீங்க, ரொம்ப ஆடாதீங்க, அடுத்த வாரம் எப்படியா இருந்தாலும் நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னும் போது, இல்லை இந்த வாரம் நான் நாமினேஷனில் இல்லை, ஒருவேளை அடுத்த வாரம் நான் தலைவராகிட்டேன்னு வச்சுக்கோ, ஒருவேளை நான் அடுத்த வாரம் தலைவராகிட்டேன்னா நான் இன்னும் இன்னொரு 7 நாள், இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 4 வாரம் தான் இருக்குது, அதில் இன்னொரு 2 வாரத்தை நான் கடந்துடுவேன் அப்படின்றப்ப. ஏன்னா இப்போ கனி என்னதான் வெளிப்படையாகவே என்னை பேசினாலும் கொண்டாலும் கூட ஒரு பயம் இருக்கும்ல, போன வாரம் நான் இன்னும் 4 வாரம் தான் இருக்குது, இந்த ஃபேமிலி டாஸ்க்கு முன்னாடியே போயிடுவோமா அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும்ல. அந்த பயம் கனிக்கு இருந்தாலும் கூட எப்படியாவது இருந்துருவோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது கானா வினோத்துக்கும் இருக்குது. கானா வினோத்து என்ன சொல்லுவார்னா, ஒரு கட்டத்தில் ஒய்ஃபிட்ட போய் சொல்லார், 22ஆம் பர்த்டே நினைக்கிறேன் அவங்களுக்கு, இவர் போய் சொல்லார், நான் உன் பர்த்டே நான் இங்கே கொண்டாடுறேன், உன்னை பற்றி தான் நினச்சிட்ருக்கேன், நம்ம பசங்களுடைய படிப்பு செலவுக்கும் கொஞ்சம் கடன் அடைக்கிறதுக்கும் நான் இருப்பேன், ஒன்று நான் கப்படிச்சுட்டு வருவேன், இல்லை நான் உன்னை வெளில பார்ப்பேன், இல்லை இங்கேயே நீங்கள் ஃபேமிலியோடு இங்கே வருவீங்கள்ல,
ஃப்ரீஸ் டாஸ்கில் அப்போ வந்து பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவார், 84 நாள் நம்ம இருப்போம். இப்போ 74, இப்போ 72, ஆமாம் 72, அப்போ இன்னும் ஒரு 7 நாள் அப்படின்போது 82, ஆமாம் 84 நாள் நம்ம இங்கே இருப்போம்ல அப்படின்போது, ஆமாம் 84 நாள் நம்ம இங்கே இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்செல்லாம் அங்கே ஓடிட்டுருக்கோம். அப்போ தான் வந்து கனியும் விக்ரமும் தனியாக பேசிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவங்க சொல்லுவாங்க. பாரு வந்து அவர் பயங்கரமாக கலாச்சிட்டு இருப்பார். அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு க்யூட்டாக தான் இருக்கீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ரகுடு ஒருத்தன் இருக்கான் தெரியுமா, அவன் வெளியே வரும்போது நான் ரொம்ப அவனை அந்த பையனை வந்து, நீங்கள் சின்ன பையன் மாதிரி இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ள அந்த ரகுடை வந்து நான் வந்து ரசிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ உடனே கானா வினோத் வந்து என்னை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவரும் அதை சொல்லுவார்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்கலாக என்னென்னா, ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்டிவ் ஈச் அதர் அப்படின்றதுலாம் உண்மை தான். ஆனால் எப்பயுமே நாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்போது நம்மளுடைய பார்ட்னர், நம்ம விருப்பப்படுற ஆள் வந்து கொஞ்சம் ரகுடாக இருக்கும்போது அது ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக அதுவும் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆண் வந்து கொஞ்சம் ரகுடாக, கொஞ்சம் ஒரு இடத்துல நிற்கிறேன், உனக்காக நிற்கிறேன் அப்படி நிற்கிறது, அறிவுபூர்வமாக யோசிக்கிறது, இதெல்லாமே வந்து ஆணை வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பிடிக்கும். அதே மாதிரி ஆணுக்கு வந்து பெண் எப்படி ஒரு பெண்ணுக்கு வந்து ஆணை பிடிப்பதற்கு வந்து அவன் கொஞ்சம் ரகுடாக இருக்கணும், ஸ்டாண்டில் நிற்கணும், சுயமரியாதையாக தன்னை நடத்தணும் அப்படிலான்றதெல்லாம் இருந்தாலும் கூட கொஞ்சம் முரட்டுத்தனம் அவங்ககிட்ட இருக்கிறது வந்து பெண்கள் ரசிப்பாங்க. அதே வேளையில் ஆண்களுக்கு வந்து அழகுடன் சேர்ந்த அறிவு உள்ள பெண்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, இதுதான் அந்த பேஸு. பட் ஆனால் கனி ஏற்கனவே சொல்லுவாங்க, ஆக்சுவலி எனக்கு வந்து எஃப்ஜே மாதிரியான பையனை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்வாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து கனியும் விக்ரமும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ஏதோ பாட போகிறோம் போது பாவா கிட்டலாம், அவங்க ஹஸ்பண்ட் கிட்டலாம் வந்து மன்னிப்பு கேட்டு வந்து பாடுவாங்க அவங்க. அதே நேரத்தில் அமித் கூட வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க, ரொம்ப இந்த என்னுலே சாங் ரொம்ப நல்லா பாடுவாங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இது வந்து என்னென்னா, அவங்க வந்து கானா வினோத்தையும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ரகுடு விஷயங்கள்லாம் தான் எனக்கு வந்து பிடிக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமா அவங்க பேசி வருவாங்க. அந்த இதெல்லாம் ஒன்று காமிப்பாங்களான்னு தெரியல. பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கும் பிக்கல் விக்ரமுக்கும் ஒரு பாண்ட் இருக்குல்ல, அந்த பாண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. பிக்கல் விக்ரம் வந்து ஓரளவுக்கு நாலேஜபிளாக வந்து யோசிக்கிறாரு, இப்போ பிளான் பண்ணுறாரு, போனார். இன்றைக்கி வந்து எல்லாருமே விட்டாங்க அவரை. அதனால் ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்துக்காக வந்து போய் அங்கே வெறுப்பேற்றுரு எல்லாருமே. அது வெறுப்பேற்றும் போது பார்வதி அவங்க வந்து அவங்களால தாங்கவே முடியாது. இதை வந்து கனி பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா பார்வதியை வந்து பார்வதி தான் எல்லோரும் வெறுப்பேற்றுவாங்க. பார்வதி யாரும் வெறுப்பேற்ற முடியாது. அப்படியான ஒரு சிச்சுவேஷனில் விக்கல் விக்ரம் வந்து பார்வதி வந்து பாயிண்ட்டை பிடிச்சி அவங்கள வந்து திரும்ப நோண்டிக்கிட்டே இருக்கும்பொழுது அவங்க வந்து எல்லாம் இப்படி பண்ணி விட்டானுங்களே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து டென்ஷனாக வரதை பார்த்துட்டு தான் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் சின்ன பையனாக இருந்துக்கிறீங்க, ரொம்ப நல்லா இருக்கிறீங்க, சாஃப்டாக தான் இருக்கிறீங்க, ஆனால் அப்பப்போ அவுத்து விட்றீங்க பாரு, ரகுடு பையன் வெளியே வந்து நிற்கிறான் பாருங்கள், அதை நான் ரொம்பவே ரசிக்கிறேன் நான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது வந்து அவருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், விக்கல் விக்ரமுக்கும் கனிக்கும் ஒரு இது இருக்குது. அப்போ இந்த பாட்டு பாடுறப்போ சொல்லுவார், உங்கள் மேலே பெரிய மரியாதை வச்சுருக்குங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படிலாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் அவங்க பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு தெரியல, ஒரு சின்ன கிளிப்பு தான் பார்த்தேன், அதை வச்சு தான் அந்த வீடியோ பண்ணேன். ஸோ இது குறித்தான உங்கள் கருத்துக்கள், அவங்க என்ன பாட்டு, விக்கல் விக்ரம் எதற்கு என்ன பாட்டு பாடுறாங்க, ஏன்னா அமித் கூட பாடின பாட்டு நான் பார்த்தேன், லைவில் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. வேறு என்ன உங்கள் கருத்துக்களை பின்னூட்டுகளை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.